cares away. Hallelujah. 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 அவர் உயிரோடு எழுந்த தேவன் அவர். He is alive today. அவர் ஆறுதல் படுத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says he comforts you. அவர் தாமே குணப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறது. Bible says he's a God that heals us. நம்முடைய பாவத்தை மன்னித்து இரட்சிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. Bible says he's a God that forgives our sins and heals அவர் our நேற்றும் disease. இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் அதை செய்ய வல்லமை He's the உள்ளவர். same yesterday, today and forever. அது மட்டுமில்லாமல் அவரை சிலுவையிலே ஏன் அறைந்தார்கள்? Why did they crucify Jesus? இப்படியான தேவனை சர்வ வல்லமையரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை ஏன் சிலுவையிலே அறைந்தார்கள்? Why did they crucify Jesus on the cross? ஏன் சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும்? Why did Jesus then have to take the cross? சிலுவையிலே அறைந்தவர்கள் அவரை யார் என்று எண்ணினார்கள்? Who did they see Jesus as? எதற்காக எப்படி செய்தார்கள்? Why did they do this? வேதம் தெளிவாய் பதில் கொடுக்கிறது. The Bible says, சிலுவையில் அவரை அறைவதற்காக பாத்திரமாயிருந்த பரிசேயன் என்கிறவர்களை பார்த்தால், when you looked at the Pharisees who were around Jesus at that time, அவர்கள் இயேசுவை இப்படியே தான் பார்த்தார்கள். they looked at Jesus in such a way. அவர்கள் சொன்னார்கள், பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் இவர். He is a God that will accept sinners. பாவிகளோட கூட சாப்பிடுகிறவர். The Pharisee then said he dines with sinners. இவர் தேவகுமாரனாய் இருக்க முடியுமோ? Do you think that he could be the son of God? ஆம், தேவ பிள்ளைகளை அவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டவர். Yes, Jesus accepted sinners. அவர் பாவிகளோட உட்கார்ந்திருந்து சாப்பிட்டவர். Yes, Jesus sat with sinners. அப்படி அவர் செய்யாவிட்டால் இன்றைக்கு நான் நீங்களும் இந்த இடத்துல இருக்க முடியாது. If he would not have accepted sinners, பாவிகள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. if he would not have accepted sinners, sinners could not have been saved. அதற்காகவே தான் அவரை பாவிகளோட கூட உட்காருகிறவர் என்று சொல்லி சொன்னார்கள். That is why the Pharisees said that he sat with sinners. அது மட்டுமில்லாமல் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த பரிசேயர் சொன்னார்கள், not only that, when he was crucified on the cross, the Pharisees said, உலகத்தை ரட்சிக்க வந்தான். he came to save the world. மனுஷர்களை ரட்சிக்க வந்தான். He came to save the people. தன்னை தானே ரட்சிக்க முடியாமல் போய்விட்டான் என்று தலையை குலுக்கினார்கள். They shook their heads saying he could not save himself. ஆமென். அவர் தன்னை ரட்சிக்க முடியவில்லை. அவர் தன்னை தானே ரட்சிக்க முடியவில்லை. It's true that he could not save himself. காரணம் அவர் எங்களை ரட்சிக்கும்படியாய் சிலுவையிலே தொங்கினார். Because he took that path so that we may be saved. அதனாலே நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அவரை கரங்களை தட்டி ஆராதிக்கிறோம். That is why we are being saved. நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We've been delivered. Hallelujah. Hallelujah. நாங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் அவர் நமக்காக மரித்தார். We've been saved and he died so that we may be saved. பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற காய்பா என்ன சொல்லுகிறார்? There was a Caiaphas, a high priest. நீர் யார் என்று கேட்கிறான். A high priest, the Caiaphas asked, who are you? இயேசு சொல்லுகிறார், Jesus said, இது முதல் from now on, மனுஷகுமாரன் the Son of Man, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை பாப்பீர்கள். you're going to see the Son of Man coming down from heaven. மேகங்களுக்குள்ளாய் அவர் இறங்கி வருகிறதை பாப்பீர்கள். He's going to come through the clouds. அந்த பிரதான ஆசாரியனாகிய கைப்பா என்ன செய்கிறான்? Caiaphas then asked, தன்னுடைய ஆடைகளை பிக்கிறான். he tore his robe. இதோ இவன் தேவதூஷணம் சொன்னான். He's blasphemous. இவன் தேவதூஷணம் சொன்னான். He's blasphemous. இவனை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொன்னார்கள். Immediately crucify him. அவன் சொன்னது என்ன? What is he saying? இவர் மேகங்களில் வருவார் என்று சொல்லுகிறார். He's saying that he's going to come back. ஆம், இயேசு மேகங்களுக்குள்ளாய் கடந்து வருவார். He's going to come through the clouds. ஏன் கடந்து வருவார் தெரியுமா? You know why he will come back? என்னையும் உங்களையும் அவர் ஆயத்தம் வைத்திருக்கிறார் பரலோகத்துக்காய் கொண்டு போகும்படியாக. So that he may take us ஹல்லேலூயா. into heaven. பரலோகத்துக்கு போக ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஹல்லேலூயா. அவர் நம்மை கொண்டு போக மெய்யாகவே வருவார். He will come to take us back. ஆகையாலே அந்த கைப்பா என்ன சொல்லுகிறான்? Caiaphas then said, அவர் மேகங்களுக்குள்ளாய் வருவார். he ஆமா, will come through the clouds. ஆமாம், அவர் வருவார். Yes, he will come. அதற்காகவே அறைந்தார்கள். That is why they crucified him. பிலாத்து என்ன சொல்லுகிறான்? Pilate then said, இயேசுவை சிலுவையிலே அறைந்ததாகிய பெரிய அதிகாரியாகிய பிலாத்து என்ன சொல்லுகிறான்? Pilate then said, அவர்களை நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. I could not find any fault in Jesus. சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்து என்ன சொல்லுகிறான்? Pilate, who finally agreed to let him go, said he could not find any sin. மரணத்திலேயே பயங்கரமான மரணம், கொடூரமான மரணம், வெட்கமான இலட்சியான மரணம் சிலுவை மரணம். The death on the cross is considered to be one of the most humiliating, one of the most painful, one of the most suffered death one could go through. நிர்வாணமாய் அடிக்கப்பட்டவர்களாய் தொங்கும் பொழுது, when one has been crucified naked hanging on the cross, மனுஷர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். people will curse. பிலாத்து சொல்லுகிறான், அவர்களை ஒரு குற்றத்தை நான் காணேன். Pilate then says, I could not find any fault in them. ஆனால் எல்லாவற்றிலும் மகா கேவலமும் அந்த கேடும் அடைந்ததாகி அந்த மரணத்தை
இயேசு ஏற்றுக்கொள்கிறார். But Jesus accepted that death that was going towards humiliation, suffering and nakedness. ஏன் ஏற்றுக்கொள்கிறார்? Do you know why? ஏன் சிலுவையில் அறையப்படுகிறார்? Why he was crucified? நம்மை அவர் மீட்கும்படியாக. So that he may redeem me and நம்முடைய you. குற்றங்களை பரிசுத்தமாக்கும்படியாக. So that he may cleanse us. நம்மை குற்றமற்றவர்களாய் மாற்றும்படியாக. So that we may be totally clean. Hallelujah. 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 குற்ற உணர்வோடு யாராவது இருக்கிறீர்களா? Anyone here with a guilty conscience? உங்களுக்காய் குற்றமற்றவர் அவர் அன்றைக்கு சிலுவையிலே தொங்கினார். Jesus Christ died for you. உங்களுடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். He accepted your sorrows. உங்களுடைய எல்லா விதமான குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டார். He accepted your pain. எல்லா அந்தகாரத்தையும் ஏற்றுக்கொண்டார். He accepted all darkness. எல்லா பரியாசத்தையும் ஏற்றுக்கொண்டார். He accepted all. பரியாசப்பட வேண்டிய அவசியமில்லை மகனே மகளே. You don't have to be humiliated again. உன்னை யாராவது பரியாசம் பண்ணியிருக்கிறார்களா குடும்பத்திலே? If anyone have humiliated you before. யாராவது உங்களை பார்த்து ஏதாவது தகாத வார்த்தைகளை சொல்லி உன்னாலே பேச முடியாது, ஒன்றுமில்லை, நீ அழகில்லை, நீ மனுஷனா மனுஷியா என்று யாராவது உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை பரியாசம் பண்ணினார்களா? Maybe someone in the past have really humiliated you, said some bad things concerning you, and that words have really broken you down. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் My Jesus is the same yesterday, today and forever. அவர் உயிரோடு எழுந்தவர். He is alive. அவர் உயிரோடு எழுந்தவர். He is alive. உன்னுடைய பரியாசத்தை ஏற்றுக்கொண்டார் அவர். He accepted your shame. நீ விடுதலையாக்கப்பட முடியும் மகனே மகளே. You could be free, my son, my இன்றைக்கு daughter. விடுதலையாக்கப்பட முடியும். You could be free. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பார். Accept Jesus. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பார். Accept Jesus. நானெல்லாம் ஒரு உதவாத மனுஷன். I was not profitable. என் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். But Jesus accepted என்னை me. பரியாசம் பண்ணப்பட்டதாகிய பரியாசங்களை ஏற்றுக்கொண்டார். He accepted my shame. ஆகையாலே தேவனுடைய மனுஷனாய் நான் மாற்றப்பட்டேன். Therefore I became a child of God. Hallelujah. Hallelujah. குற்றமற்றவனாய் நான் மாற்றப்பட்டேன். I became a sinless. ஆமென். Hallelujah. அந்த பிலாத்துடைய மனைவி வந்து என்ன சொல்லுகிறான்? What did Pilate's wife came and said? அவர் நீதிமான். He's a righteous man. அவர் கொன்றும் செய்து விடாதே. Do not do anything to him. சிலுவையிலே அறைந்தவர்கள் சொல்லுகிறார்கள். People who've been crucified. குற்றமொன்றையும் நான் பார்க்கவில்லை. I could not see any fault in him. அவர் நீதிமான். He's a righteous God. 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்ததாகிய அவருடைய பிரதான சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ் என்ன சொல்லுகிறான்? One of the 12 disciples, Judas, then came and said, அந்த காசை கொண்டு எறிந்து விட்டு சொல்லுகிறான். He came and he threw the 30 silver coins back. ஒரு குற்றமும் செய்யாத குற்றமற்றதாகிய அவரை நான் காட்டிக் கொடுத்தேன். He says a God that did not sin at all, a person that does not have sin at all, I have betrayed him. குற்றமற்றவர். குற்றமற்றவர். You cannot find any sin in him. அவரை பிடித்து சிலுவையை சுமக்க வைத்து சிலுவையிலே ஆணிகளை அடிக்க வைத்து கால்களிலே ஆணிகளை அடிக்க வைத்து தலைகளிலே முள்முடிகளை சூட்டியதாகிய நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லுகிறார்? The centurion who saw how Jesus was crucified and how the thorn of crown was placed on his head said, மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன். Truly he is the son of God. Hallelujah. Hallelujah. அவர் மெய்யாகவே தேவகுமாரன். He is truly the son of God. அவர் எனக்காக மரித்தார். He died for me. எனக்காக அடிக்கப்பட்டார். He was crucified அவருடைய for me. தழும்புகளால் நான் குணமாகும்படிக்காக. So that I may be healed by his அவர் stripes. மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டவராய் கல்லறையிலே இல்லை. He is no longer in the tomb. ஓ உயிரோடு எழுந்த இயேசு அவர். He is alive. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி அந்த தேவனை உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை பண்ணுவீர்களாக. அவர் உயிரோடு எழுந்தவர். He is alive. பிசாசுகள் என்ன சொல்லுகிறது? The demons, evil spirit, what did they say? எல்லா பாவத்துக்கும் அதிகாரியாகிய மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறான்? Satan, who's the author of all sin and death, he is saying concerning Jesus. மாற்கு புத்தகம் 5வது அதிகாரம் 6-7 சொல்லப்படுகிறது. Mark's Gospel chapter 5 verse 6 and 7. தேவனுடைய குமாரனே என்று பிசாசுகள் வந்து இயேசுவை அறிக்கை பண்ணி விசுவாசித்தது. The demons, evil spirit came and said, Son of God. அவர் தேவனுடைய குமாரன் என்று பிசாசுகள் விசுவாசித்தது. Even Satan knew that he is the son of God. தேவனுடைய பிள்ளைகளே, my dear children, நாம் விசுவாசிக்கலாம். we could believe. இயேசுவை விசுவாசிக்கலாம். We could believe Jesus. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்கி போய் நிக்கிறது. Bible says even Satan's and demons, the evil spirit believe. ஆனால் அது மட்டும் போதாது. But that's not good enough. ஆலயத்துக்கு மட்டும் வருவது போதாது. Not coming to church is not good enough. பைபிள் இயேசுவை பற்றி என்று சொல்லி நம்புகிறது மட்டும் போதாது. Not only believing that the Bible speaks about Jesus is good enough. இயேசு தேவனுடைய குமாரன் வந்து மரித்தார் என்று நம்புகிறது மட்டும் போதாது. That is not just enough for one.